வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேகன்சி வந்திருக்குது. 10,000க்கு மேலே வேகன்சி வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண எல்லாமே ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போன்ற பேங்க் ஜாப்ஸு, கவர்மெண்ட் தமிழ்நாடு ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். அந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா, உங்களுக்கு HDFC பேங்க் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 10,000 ப்ளஸ் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன போஸ்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜரு எடுக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரு, டெபியூட்டி மேனேஜரு, மேனேஜர், ஜூனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ப்ளஸ் வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்னும் வித் 1 10 இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸ் படிச்சிருக்கேன், டிஸ்டன்ஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 10 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 7/2/2025 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. மேலே கிராஜுவேட் வித் 1 10 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் அதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th இதெல்லாம் எப்படி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ண எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் எந்த HDFC பேங்கில் வேணாலும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனிவேர் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் பேசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. 2 தான். வேறு இந்த கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஸ் அந்த மாதிரி போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இந்த 2 ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 479 ரூபா கட்டணும்னு சொல்லி ஆல்ரெடி எல்லா கேட்டகரியுமே 479 சொல்லியிருக்கேன். SC ST எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபுள் பண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்களா, ஒன்ஸ் பண்ணிட்டீங்களா அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் HDFCயோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து அதுக்கு மேலே என்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜென்ரேஷனாக ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஜென்ரேட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்ன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/12/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
7/2/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைம் சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட வரலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். இப்போ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது எல்லாமே பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 100 மார்க் கொடுத்துருக்காங்க, 100 கொஸ்டின், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இனி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற ஜாப்ஸ் வரும். நீங்கள் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.